2 3 நாளாக இந்த டெல்டா ரீஜனில் பேடியோட ஸ்டோரேஜ், பேடியோட உற்பத்தி, அந்த விவசாயம்லாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். ஸ்பெசிஃபிக்காக இங்கே நாகப்பட்டினம் வரும்போது இங்கே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, நம்மளோட அந்த நிறைய ஏரியாவில் ஒரு 2 3 மில்லை பார்த்தோம். அண்ட் இப்போ இந்த பனங்குடி இந்த தாலுகா குடோனில் கூட ரைஸோட மூமெண்ட் எப்படி இருக்குது, எந்த அளவு ஸ்டாக் இருக்குன்னு பார்த்து தான் வந்திருக்கோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களும் மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், போயிட்டுருக்கு. இருந்தாலும் மக்களோட குறைகள் வந்து மூவ்மெண்ட் பண்ணலை, நிறைய ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை விஷயமாக செக் பண்ணுறதுக்காகவும் தேவைப்பட்டால் எக்ஸ்டெண்டாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மார்க் பண்ணுறதுக்காக ஆட்சியோட வந்திருக்கோம். ஆட்சியர் இருக்காங்க, இங்கே சாரம் இருக்காங்க, கூட வந்திருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அதான் தேங்க்யூ சார். இப்போ ஏற்கனவே லோடுமேன் வந்து 40 ரூபா வாங்குறாங்க பிரச்சனை வந்து திமுக ஆட்சி வந்தப்போ 10 ரூபா பணம் கொடுத்தாங்க லோடுமேன். அது வந்து 3 ரூபா தான் வாங்கியிருந்தாங்க. இப்போ அந்த பணத்தை குறைக்கிறதுக்காக அரசு சார்பாக ஏதாவது லோடுமேனுக்கு ஏதாவது கூடுதலாக பணம் ஒதுக்கி அந்த விவசாயிகள்கிட்ட வசூல் பண்றதை தடுக்க முடியுமா? உங்கள் கேள்வியிலே பதிலாக இருக்குது. திமுக ஆட்சியில் முன்னாடி ஆட்சியில் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்சியை பொறுத்து எல்லா இடங்களையுமே டிரான்ஸ்பரண்டாகவும் ஒரு ஓப்பன் மைண்டாக எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லா மக்களும் மட்டுமல்ல, எல்லா ஊழியர்களும் எல்லா விதமான நிர்வாகமும் வெளிப்படைத்தன்மையாக ஒர்க் பண்ணுறாங்க. என்ன கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும்தான் கவர்மெண்ட் மூலமாக வாங்கிக்கிறாங்க. அது துரிதப்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். வேறு எந்த ஆங்கிலையும் வேறு எந்த இடத்துலையுமே அதிகப்படியாக வாங்குறதுங்கிறது எங்கேயுமே இல்லை. லோடுமேனுக்கு வந்து ஊதியம் உயருங்கிறீங்களா? என்ன ஊதியம் நிர்ணயிச்சிருக்கோமோ இது வரைக்கும் கவர்மெண்ட்ல வந்து 3 ரூபா தான் கொடுத்தாங்க ஏற்கனவே கொடுத்தாங்க. இப்ப என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லல. இப்ப எவ்வளவு சார் மூட்டைக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கோமோ அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதான் போன கவர்மெண்ட்ல கூடுதலா நீங்க அவங்க எதுக்கும் செஞ்சீங்கன்னா அவங்க விவசாயிகள்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க லோடுமேனுக்கு வந்து கம்மியா தான் காசு சம்பளம் கிடையாது. நான் லோடுமேன் தான் பேசியிருக்கேன். இதுல லோடுமேன்ஸ் இருக்காங்க. இங்க எல்லா பக்கமும் லோடுமேன் பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மக்கள் கோரிக்கையும் அக்ரிகல்ச்சர்லேருந்து விவசாயத்துலேருந்து எங்கெல்லாம் மீட் பண்ணுறோமோ நம்ம இங்கே ஒர்க் பண்ண லோடுமேன்லேருந்து அவங்க கோரிக்கையை கேட்டிருக்கோம். அது ஒவ்வொரு நேரம் வரும்போது டைம் டு டைம் வரும்போது அவங்க கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுப்போம். அது அதிகப்படியான வேலை நிரந்தரம் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஊதியம் கம்மியாக சொன்னால் கூட அதை முதலமைச்சர் பார்வை கொண்டு போய் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு படிப்படியாக அவங்களோட தேவைகளை பூர்த்தி கொடுப்போம். நெல் மூட்டைகள் நனைஞ்சு வீணா போகும் டிபிசில. இப்ப நீங்க ஏதாவது அந்த மாதிரி வீணா போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது புதிய திட்டங்களை செயல்படுத்துறது? அதான் வீணா போகும். போன காலங்களில் இப்போ வீணா போகாத அளவுக்கு உண்டான எந்தெந்த குடோன்ஸில் செமி கவர்டு குடோன் போகும்போது அதெல்லாம் போட்டுட்டு இருக்கோம். எங்கெல்லாம் குடோன் மூவ் பண்ண முடியுமோ அதை மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் இந்த விஷயம் தார்பாலின் கிட்டதான் மூடி வச்சிருக்காங்க. குறிப்பா இந்த கோவில் பத்து வேற வந்து மெயின்டெனன்ஸ் இல்லைன்ற ஒரு புகாரம் இருக்கு சொல்லியிருக்காங்க. கோவில் 19 நிகழ்ச்சி நான் போகிறோம், நானும் கலெக்டர் எல்லாம் போகிறோம். போய் பார்த்துட்டு என்ன மெயின்டெனன்ஸ் தேவைப்படுதோ அதை உடனடியாக துரிதமாக பண்ணுறதுக்கு ஏற்பாடு இப்போ மாற்றி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். கவர்டு குடோன் பண்ணுறோம், செமி கவர்டு குடோன் பண்ணிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் ஓப்பனாக இருக்கும் அதுக்கெல்லாம் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அதிகப்படியான நெல் இருந்தால் அதுக்கு ஹல்லிங் பண்ணுறதுக்கோ ஹல்லிங் பண்ணுற இடத்துல இருக்கிறத மற்ற ஏரியா மூவ்மெண்ட் பண்றதுக்கோ ஸ்டெப்ஸ் துரிதமா எடுத்துட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷம் குடோன்ல வந்து இறக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டேன் சார். நிறைய இடத்துல ஏற்றி விட்டுறாங்க. 100 குடோன் 150 டிபிஸ்ல இருந்து ஏற்றி விடுறாங்க. இறக்குற இடத்துல வேற 50 பேர் தான் இருக்காங்க. அதனால நெல்முட்டை கொள்முதல் பண்ண தேக்கம் ஏற்படுத்தி கடந்த ஆண்டெல்லாம். அது இந்த ஆண்டு அங்க வந்து அதிகமா ஆள் நினைக்கிறதுக்கு முன்கூட்டியே ஏதாச்சும் கடந்த ஆண்டு நிறைய பிரச்சனை எல்லா பகுதியும் இருந்திருக்கும். இந்த ஆண்டு இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் முதலமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடங்களையும் நான் மட்டுமல்ல, எஸ்ஆர்எம் மட்டுமல்ல, கலெக்டர் தலைமையிலும் ஆய்வு மேற்கொள்றோம். எங்கெல்லாம் இடர்பாடு இருக்கோ, எங்கெல்லாம் டிஃபிகல்ட்டி தேவைப்படுதோ, எஃபிஷியன்சி இருக்கோ, அதெல்லாம் துரிதமாக 1 to 1 நேரடி பார்வையில் வந்து அதை அவங்களுடைய கலந்து ஆலோசனை பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துட்டு. கடந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி இன்னைக்கு வந்து தண்ணி திறந்தப்பட்டு விவசாயம் குறுவை சாகுபடி பண்ணுச்சு. நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து காவிரி நம்பிதான் வந்து சாகுபடியே பண்றாங்க. இன்னைக்கு வந்து பொய்த்து போன கேள்விக்குறியா இருக்கு. விவசாயிகள் அங்கே போராட்டம் பண்ணிருக்காங்க. காவிரி நீர் திறந்து விடறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விவசாயியோட அடுத்தது நிலைக்கு நம்ம உங்களுக்கு என்னன்னு தெரியும். காவிரியை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் டேம்ல என்ன லெவல் தண்ணி இருக்குன்னு தெரியும். எந்த லெவல்ல தண்ணி இருந்தால் திறந்து விட முடியுங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இந்த மூடி மறைக்கிறதுக்கு ஒளி மறை எதுவுமே இல்லை. விவசாயிகளுக்கு என்னென்ன தேவைகள் தேவைப்படுதோ, என்ன அவங்க எதிர்பார்க்குறோம், அதை முதலமைச்சர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு உடனடியாக அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறை மூலமாக வேளாண்மை நிர்வாகம் மூலமாக பண்ணிக்கிறேன். நாங்க யாரையும் புறக்கணிக்கல. இந்த அரசாங்கம், இந்த அரசியல் அமைப்புங்கிறது நம்ம முதலமைச்சர் தலைமையில அரசியல், இந்த தமிழக வெற்றி கழகத்தோட தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் மக்களுடன் டிராவல் பண்றோம். இது எல்லா தரப்பு மக்களுமே, ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், விவசாயிகளாகட்டும், எல்லா தரப்பு மக்களும் ஒருங்கிணைந்தான் இருக்கும். இந்த ஆட்சியில் யாரையும் புறக்கணிக்கவில்லை, புறக்கணிக்க மாட்டோம். அவங்க கூட இருந்து என்ன தேவைகளோ படிப்படியாக கேட்டு நிவாரணமும் துரிதமாகவும் செஞ்சு கொடுத்தோம். அதுதான் சொல்ல வந்தேன்.
அதான் பிரதர் சொல்றேன். மனு கொடுத்துருக்காங்க, கோரிக்கைகளை கேட்டிருக்கோம். முதலமைச்சர் பார்வை கொண்டு சென்று என்ன துரிதமா பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்கும். நான் குறுவை தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கு, ஆனா தண்ணியே கிடக்கல, விவசாயமே நடக்கல. குறுவை தொகுப்பு வழங்கி என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு விவசாயிகள் வந்து ஆவேசம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த விவசாயி கோரிக்கை வாங்கிட்டு வாங்க, விவசாயி கேட்டுட்டு துரிதமா பண்ணி கொடுக்கும்.